மியான்மரில் 7.7 ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். கட்டடங்கள் குலுங்கியதால் பொதுமக்கள் அலறியடித்து ஓட்டம். தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் ஏற்பட்ட நிலநடுக்கம் நாடு முழுவதும் உணரப்பட்டதால் அவசர நிலையை பிறப்பித்தது அந்நாட்டு அரசு. சேலம் பெருநகர தொடர்வண்டி திட்டத்துக்கான விரிவான சாத்தியக்கூறு அறிக்கை பரிசீலனையில் உள்ளதாக தமிழக அரசு தகவல். மக்களை பற்றி இல்லாமல் தங்கள் குடும்பத்தை பற்றியே திமுக அரசு நினைப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். தமிழகத்தில் வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு நடுவம் எச்சரிக்கை. ஜூன் மாதத்தில் இருந்து சென்னை புறநகர் பகுதிகளில் சிற்றுந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் தகவல். ஊழல் செய்வதற்காக பாஜகவுடன் திமுக மறைமுக கூட்டணி வைத்திருப்பதாக தவேக தலைவர் விஜய் குற்றச்சாட்டு. சிவகங்கை அருகே விவசாயி வீட்டில் 15 பவுன் தங்க நகை மற்றும் 40,000 ரூபாயை திருடிச் சென்றவர்களுக்கு காவல்துறையினர் வலைவீச்சு. ஈரோடு பண்ணாரியம்மன் கோவிலில் தற்காலிக கடைகளுக்கான வாடகை உயர்த்தப்பட்டதை கண்டித்து ஆட்சியரிடம் வணிகர்கள் மனு. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 1559 கன அடியாக சரிவு. குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 1000 கன அடி நீர் வெளியேற்றம்.